கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் இந்த காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் வேத தியானத்துக்காக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற வேத பகுதி தானியேலின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் ஆகிய 3 வேத பகுதியும் நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி தான். அதிலிருந்து கர்த்தர் இந்த நாளிலும் நம்மோடு சில காரியங்களை பேச விரும்புகிறார். என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். 28வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. இங்கே ஆண்டவரை அறியாத ஒரு புறஜாதி ராஜா, அவன் ஒரு அறிக்கை செய்கிறான். ஒரு சட்டத்தை அவன் தீர்மானித்து நிறைவேற்றுகிறான். அதில் சொல்லப்படுகிற இந்த வார்த்தை தான், என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. ஒரு சட்டம் இயற்றப்படுகிறது. அதுவரைக்கும் தானியேலின் தேவனை குறித்து யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த தானியேல், ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்கள் அடிமைகளாக தேசத்துக்குள்ளே வந்தவர்கள். ராஜாவினுடைய அல்லது அரண்மனையினுடைய காரியங்களை பார்க்கக்கூடிய காரியதரிசிகளாக யூத கோத்திரத்திலே ராஜவம்சத்தில் பிறந்தவர்கள், அழகுள்ள வாலிபர்கள், ஞானமுள்ள வாலிபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்கள் அரண்மனையினுடைய வேலைக்காக கொண்டு வரப்படுகிறார்கள். அப்படி கொண்டு வரப்படுகிறதிலே இப்போது ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுடைய காரியங்கள் ஒரு பக்கம் தனியாக இருந்தாலும் தானியேலுடைய காரியத்தை இந்த வேத பகுதியில் நாம் பார்க்கிறோம். இப்படி ஒரு சாட்சியை இன்றைக்கு இருக்கிற கிறிஸ்தவர்கள் பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாய் நம்முடைய தேசத்திலே இப்படிப்பட்ட அறிவிப்புகள் கண்டிப்பாக வரும். அதாவது தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் சொன்ன காரியம், நான் கிறிஸ்துவை நேசிக்கிறேன் ஆனால் கிறிஸ்தவர்களை வெறுக்கிறேன் என்று சொன்னாராம். அப்போது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள் கிறிஸ்துவை வெளிப்படுத்தாதபடிக்கு, கிறிஸ்துவனுடைய சுபாவங்களும் கிறிஸ்துவனுடைய அவருடைய கட்டளைகளையும் கை கொள்ளாதபடிக்கு இருந்தபடினாலே, தேவ பிள்ளைகளுக்குள்ளே சாட்சியற்ற ஒரு ஜீவியம் இருக்கிறபடினாலே இன்றைக்கு தேசத்திலே பல எதிர்ப்புகள் உண்டாகிறது. அப்போது நம் மூலமாக ஜனங்கள் நன்மைகளை பெற்றார்களானால், நம் மூலமாக நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்வார்களானால், அப்போது நமக்கு நிச்சயமாக நம்ம தேவனுக்கு மகிமையான ஒரு சாட்சியாக வாழ முடியும். ஆனால் இன்றைக்கி சூழ்நிலைகளே மாறி போனதுக்கு என்ன காரணம்? கர்த்தருடைய நாமத்தில் ரட்சிக்கப்பட்டவர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற சாட்சிக்கேடான காரியங்கள். அதாவது கர்த்தருடைய ஊழியம் பெருகுகிறது நிமித்தமாக எரிச்சலாகி தேவனுக்கு விரோதமாகவும் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற ஒரு கூட்டம் இருந்தாலும், ஆனால் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையான ஒரு வாழ்க்கை வாழாதவர்களால் ஏற்படுகிற தேவ தூஷணங்கள் இருக்குது. அந்த காரியங்களுக்கு நாம் காரணமாகிடக்கூடாது. இன்றைக்கு காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்கிற நீங்களாகவது அல்லது நானாவது எந்த விதத்திலும் பிறருக்கு ஒரு இடரலாகவோ, பிறருக்கு நம்ம ஒரு இடையூறாகவோ நாம் வாழுகிற ஒரு வாழ்க்கை வாழவே கூடாது. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ பல பேருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீயும் ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ அநேகருக்கு நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்போது அந்த ஆசீர்வாதத்தை நம்ம மற்றவர்களுக்கு காண்பிக்கிறவர்களாகவும் தெய்வீக சுபாவங்களை வெளிப்படுத்துகிறவர்களாகவும் எல்லா விதத்திலும் பயத்தோடு கூட நம்முடைய சாட்சியை காத்து கொள்ளுகிறவர்களாகவும் இருந்தால்தான் தேசத்திலே ஆண்டவர் இயேசு பிரதிபலிக்கப்படுவார். நம் மூலமாக இயேசு பிரதிபலிக்கப்பட வேண்டும். கிறிஸ்தவர்கள் தேசத்தில் இருந்தால் தேசத்திலே சமாதானம் உண்டு, அமைதி உண்டு,
என்கிறதான ஒரு சாட்சியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. தானியேலுடைய வாழ்க்கையில் அப்படி தான் நடந்தது. நமக்கு தானியேலை குறித்து அநேக காரியங்கள் தெரியும். குறிப்பாக அவன் தேசத்துக்குள்ளே கொண்டு வரப்பட்ட உடனே அவன் ராஜாவுடைய போஜனம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. ராஜா சாப்பிடக்கூடிய எல்லா காரியங்களும், ராஜா அனுபவிக்கக்கூடிய எல்லா ஆகாரங்களும் அவன் அனுபவிக்கலாம் என்று சொல்லி அவனுக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அவன் ஒரு தீர்மானம், அந்த வாலிபர்கள் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணுகிறார்கள். ராஜாவினுடைய போஜனத்தினால் நான் தீட்டுப்பட மாட்டேன் என்று சொல்லி ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். காரணம் என்னவென்றால், ராஜாவுடைய பந்தியில் அவருடைய டைனிங் டேபிளில் என்ன வைப்பாங்களோ அது எல்லாமே இங்கே இருக்குமானால் நல்ல விஷயமும் இருக்கும், கெட்ட விஷயமும் இருக்கும். அப்போது எங்களுக்கு சாதாரணமாக எங்களுக்கு வெஜிடேரியன் மட்டும் கொடுத்தா போதும், அதுக்கு மேலே எங்களுக்கு வேறு காரியம் வேண்டாம் அப்படின்னா, அதாவது அவங்க கொண்டு வர்ற அந்த காம்போவில் நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்கும். போதை வஸ்துக்களும் இருக்கும், கெட்ட காரியங்களும் அங்கே இருக்கும். அல்லது இன்னும் சொல்லப்போனால் தேவன் விலக்கின அருவருப்பான ஆகாரங்களும் அங்கே இருக்கும். அப்போ இவங்க அதை முன்னாடியே யோசிக்கிறாங்க. நமக்கு ராஜ சாப்பாடு நமக்கு கொடுக்க போகிறாங்க, தேசத்தில் நம்ம அடிமைகளாக கொண்டு வரப்பட்டோம், ஆனாலும் கர்த்தர் நம்ம மேலே கிருபையாக இருந்து நமக்கு எல்லாவற்றையும் அனுபவிக்கிற ஒரு பாக்கியத்தை கொடுத்தார் என்று சொல்லி தேவனுடைய ஆசீர்வாதத்தை இவர்கள் தவறாக பயன்படுத்தி விடக்கூடாது என்பதிலே ஜாக்கிரதையாக இருந்தார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி கர்த்தருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் பொழுது எல்லா விஷயத்திலையும் கர்த்தருக்குள்ளே நல்ல தீர்மானம் பண்ணி நல்ல ஆண்டவருக்குள்ள ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆசீர்வாதம் கிடைத்து, ஒரு உயர்வு கிடைச்சி, கொஞ்சம் பணங்காசு கைக்கு வந்ததுக்கு பிறகு அதுக்கப்புறம் உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாரும் எதை அனுபவிக்கிறார்களோ அதையெல்லாம் நானும் அனுபவிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு அபாயமான ஒரு காரியத்துக்குள்ளே அவர்கள் கடந்து போகிறார்கள். எந்த ஒரு காரியத்தையும் தொடர்ந்து துணிந்து செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக மனசாட்சி மறத்து போயிடும். நம்ம செய்கிறது சரி என்கிறதாக நாமவே தீர்மானித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு நம்முடைய மனசாட்சி மறத்து போய்விடும். அப்போது ஆதி அன்பு, அந்த ஆதியில் ஆண்டவரை நீங்கள் பற்றி பிடித்து கொண்ட அந்த காலகட்டத்திலிருந்து எதெல்லாம் நீங்கள் தவறான காரியம் என்று தீர்மானித்திருந்தீர்களோ அது கடைசி வரைக்கும் உங்களுக்கு அந்த தீர்மானத்தில் நீங்கள் இருக்கணும். அது காலங்கள் வந்த உடனே, கொஞ்சம் ஆசீர்வாதங்கள் வந்த உடனே, வசதிகள் வந்த உடனே, உயர்வுகள் வந்த உடனே அந்தந்த அந்தஸ்தில் உள்ளவங்களோட பழகுகிறதற்காக தன்னுடைய வாழ்க்கை முறையையே மாற்றி அமைத்து கொள்ளுகிறவர்களாக இருக்கிறார்கள். இன்றைக்கி பெரிய அளவுக்கு கோடீஸ்வரங்களாக போயிட்டாங்கன்னா போனால் அவங்களோட சேர்ந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணணுன்னா அவங்க கூட சேர்ந்து உட்காந்து தண்ணி அடித்தா தான் பிஸ்னஸ் பேச முடியும்னு நினைக்கிறாங்க. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகள் ஒழுக்கம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்று பார்த்தா எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனும் அவங்க சொல்லுவாங்க, ஐயோ அவருக்கு முன்னாடி நம்ம இதை செய்யக்கூடாது, அவர்கிட்ட இந்த விதமாக தான் பழகணும்னு அவங்க நமக்காக இறங்கி வரணுமே தவிர நீங்கள் அவங்களுக்கு ஏற்ற விதமாக இறங்கி போயிடக்கூடாது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்போ நம்ம பெரிய பிஸ்னஸ் மேனாக நம்ம இல்லாமல் போகலாம், பெரிய கோடீஸ்வரங்களாக இல்லாமல் போகலாம். ஆனால் வாழ்க்கை தரம் உயர்த்தப்படும் பொழுது நமக்கு தேவன் சில ஆசீர்வாதங்களை கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முறை எப்படி மாறுகிறது? அது தேவனை மகிமைப்படுத்துகிறதாக மாறுகிறதா, அல்லது உலகத்தை அனுபவிப்பதற்காக தேவனுடைய திட்டங்களை திசை திருப்பக்கூடியதாக இருக்கிறதா? தானியேல் அந்த காரியத்தில் மிக தெளிவாக தனக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அவைகள் எதிலும் நம்ம விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நல்ல தீர்மானம் எடுத்து கொண்டபடியினாலே ஆண்டவரும் அவனுக்காக வைராக்கியம் காண்பித்து சிங்கங்களுடைய வாய்க்கு அவனை தப்புவித்தார். அப்போது நீங்கள் பிசாசு வாயில் நீங்கள் மாட்டாமல் இருந்தால் தான் பிசாசும் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். அப்போ நமக்கு பணத்தை கொடுத்து ஆசீர்வாதங்களை கொடுத்து அதன் மூலமாக நமக்கு சில சோதனைக்குள்ளே நம்மை விளைவிக்கக்கூடிய பிசாசுடைய சில கிரியைகள் உண்டு. இவைகளெல்லாம், இந்த தந்திரங்கள் எல்லாம் நமக்கு புரிந்திருக்கணும். தேவன் என்னை எந்த நிலைக்கு உயர்த்தி கொண்டு போனாலும் நான் தேவனுடைய பிள்ளையாகவே இருப்பேன், தேவனுடைய பிரமாணத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்பதிலே நமக்கு ஒரு ஜாக்கிரதை உணர்வு நமக்கு இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்தில் அந்த சிங்கத்தை போல் இருக்கக்கூடியதான அவன் வாயில் நீங்கள் மாட்டிட்டீங்கன்னா உலக பிரகாரமான சிங்கத்துக்கும் நம்ம சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஆனால் இங்கே தானியேல் ஆரம்பத்திலிருந்தே நம்ம சிக்கிக்கொள்ளக்கூடாது. நமக்கு அங்கேருந்து நம்ம ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க தான் அடிமைகளாக வந்ததுக்கு பிறகு நம்ம அடிமையாக நடத்துவாங்கன்னு பார்த்தா நம்ம அடிமையாக நடத்தலை. நமக்கு அப்படியே கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்துருக்குறாங்க, சுதந்திரம் கொடுத்து நம்ம நடத்திட்டு இருக்கிறாங்க. அதனால் கடவுள் நம்ம மேலே ரொம்ப ரொம்ப பிரியமாக இருக்கிறாரு, அதனால தான் இப்படி ராஜ சாப்பாடெலாம் கொடுக்குறாருன்னு சொல்லி தனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறதுல கூட ஒரு ஜாக்கிரதை அவனுக்கு இருந்துச்சு. இதை செய்யலாமா செய்யக்கூடாதா? சில ஆசீர்வாதங்கள் தேடி வருது, சில வசதி வாய்ப்புகள் தேடி வருது, சில நண்பர்கள் தேடி வர்றாங்க.
சில அந்தஸ்து நம்மை தேடி வருகிறது. இதை ஏற்றுக்கொள்ளலாமா ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என்பதை நீங்கள் கர்த்தருக்குள் தீர்மானித்து ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எந்த அபாயங்களுக்கும் கர்த்தர் வைராக்கியமாய் நிற்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியம் காண்பித்து பல போராட்டங்களிலிருந்து தப்புவிக்கும் பொழுது சுற்றில் இருக்கிறவங்க பார்க்குறவங்க சொல்லுவாங்க, உண்மையாக இவ்வளோ பெரிய போராட்டம் வந்து கூட இவங்க ஆண்டவர் தான்யா இந்த ஆளை இப்படி தப்புவிச்சாங்க, இவங்க ஆண்டவர் தான் இவங்களுக்கு இந்த உதவியை செஞ்சாருன்னு மற்றவங்க சாட்சி சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அந்த சாட்சியை பெற்றுக்கொள்ளுகிறதற்கு நம்முடைய வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். உலகத்தில் மற்ற எல்லாத்துலேயுமே நம்ம சிக்கிக்கொள்ளுகிறது, அப்படி சிக்கிக்கொள்வது நிமித்தமாக தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. அப்போது அதனால் சாட்சி கெட்டு போகிறது, சபையினுடைய பேர் கெட்டு போகிறது, போதகர்களுடைய பேர் கெட்டு போகிறது. அதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் வாழ வேண்டிய இடத்துல சரியான முறையில் வாழ கற்றுக்கொள்ளாததுனால் ஏற்படுகிற காரியம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, தானியேல் அவன் தீர்மானித்து கொண்ட ஒரு காரியம், அது நிமித்தமாக ஆண்டவர் அவனுக்காக வைராக்கியம் காண்பித்து எனக்காக அந்நிய தேசத்திலும் கூட தன்னை பத்திரமாய் காத்து கொள்ளுகிற, கர்த்தருடைய வசனத்துக்குள்ளே தன்னை காத்து கொள்ளுகிற ஒரு மனுஷன், அப்போ அவனுக்காக நான் வைராக்கியம் காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி சிங்கக்கவியிலே போடப்பட்டாலும் சிங்கங்களுடைய வாய்க்கு தேவன் தப்பு வைத்தார். அதனால தான் இங்கே ராஜா சொல்லுகிற ஒரு காரியம் என்ன, 27வது வசனத்தில் பாருங்கள், தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே, பாருங்கள், ஆண்டவருக்கு ஒரு புகழாரமே அங்கே சூட்டுகிறான். அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார். இதை தானியேல் சொல்லிக் கொடுக்கல, கண்கூடாக பார்த்து அறிக்கை பண்ணுகிறான். அதனால தான் முன்னாடியே சொல்லிட்டான், தானியேலின் தேவனுக்கு முன்பாக எல்லா ஜனங்களும் என்ன செய்யணும்? பயந்து நடுங்க வேண்டும். ஏன்னா அவரே தேவன் என்று தானியேல் சொல்லலை, தானியேல் வாழ்க்கையை பார்த்த புறஜாதியாக இருக்கக்கூடிய ராஜா சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அப்போ நம்முடைய வாழ்க்கையினுள்ள காரியம் நம்முடைய சாட்சி மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் ரொம்ப இதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். சில காரியங்களை நமக்கு வருகிற நன்மைகளை அனுபவிக்கிறதுல நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பரவாயில்ல, கர்த்தர் நம்ம இந்த நிலைமைக்கு உயர்த்தி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி உலகத்தை போல் நம்ம வாழ ஆரம்பித்தோம்னு சொன்னால், உலகத்தை நம்ம அனுபவிக்க ஆரம்பித்தோம்னு சொன்னால் கர்த்தருடைய பிரசன்னம் நம்மை விட்டு விலகி போயிடும். எந்த நிலைமைக்கு போனாலும் நான் தேவனுடைய பிள்ளை, அவருடைய பிரமாணங்களுக்கு நான் கட்டுப்பட்டவன், அவர் எனக்கு ஒரு எல்லையை வைத்திருக்கிறார், அந்த எல்லையை தாண்டி வாழுகிறதற்கு தேவன் எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கவில்லை. உலகத்தில் நமக்கு வருகிற ஆசீர்வாதம் நம்மையும் தேவனையும் பிரித்து விடக்கூடாது. எவ்வளவாய் தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிறாரோ அவ்வளவாய் நீங்கள் தேவனை நெருங்கி ஜீவிக்க பழகி கொண்டீங்கன்னு சொன்னால், தேசத்தில் பாருங்கள், அவ்வளோ பெரிய சட்டம் போடப்பட்டாலும் தானியேல் வழக்கம் போல் அவன் எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வைத்து அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்போதும் மன்றாடி ஜெபிக்கிறதை அவன் நிறுத்தவே இல்லை. ஆண்டவர் மேல் உள்ள பக்தியை அவன் குறைத்து கொள்ளவும் இல்லை. அதே போல் தான் அந்த வாலிபர்களும் அந்த சிலைகளுக்கு முன்பாக விழுந்து பணியவும் இல்லை. இப்படி ஆயிருமோ, நான் சத்தியத்தை கை கொள்றதுனால எனக்கு இப்படி ஆயிருமோ, நான் உண்மையாக வாழுகிறதுனால எனக்கு ஒரு பிரச்சனை வந்துடுமோ, அதெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கன்னு சொன்னால் கர்த்தர் உங்களுக்காக வைராக்கியமாய் எழுந்தருளுகிறதை நீங்கள் பார்க்க முடியும். அப்படித்தான் தானியேல் அங்கே ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தமாக கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த இடத்துல அவன் வாயிலிருந்து ஆண்டவர் அறிக்கை பண்ணுறதுக்கு பதிலாக அந்த ராஜாவே ஒரு சட்டத்தையும் இயற்றி, அந்த தானியேலின் தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் நடுங்க வேண்டும், அவருடைய ராஜ்யம் அழியாதது, முடிவு பரியந்த அவருடைய கர்த்தத்துவம் நிற்கும் என்றெல்லாம் சொல்லிட்டு இந்த காரியத்தை சொல்லுகிறான். இதில் 28வது வசனத்தை பார்க்கும்போது, தரியவனுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்தது. அப்போது ராஜாக்கள் மாறி போனாங்க, தானியேலுக்கு ஒன்றுமே நடக்கலை. போன இடத்துல நமக்கு என்ன நடக்குமோ, நம்ம சத்தியத்துக்காக நிற்கிறது நிமித்தமாய், நாம் பரிசுத்தமாய் வாழ்கிறது நிமித்தமாய் இவங்கெல்லாம் அப்படி பண்ணிடுவாங்களோ இப்படி பண்ணிடுவாங்களோ, அவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. தேவனுடைய பிள்ளைகளை, சத்தியம் என்றைக்குமே நிலை நிற்கக்கூடியது. அந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு நிற்கிற பிள்ளைகள் அவர்களும் நிலைத்திருக்கிறவர்களாக இருப்பார்கள். ராஜாக்கள் மாறி போனாங்க, ஆட்சி மாறி போனது, என்ன மாறி போனாலும் தானியேல் அந்த இடத்துல ஒரு ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்ததை நாம் பார்க்க முடிகிறது. அப்போது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏதாகிலும் சத்தியத்துக்கு புறம்பான மாற்றங்கள் வந்திருக்குதா? ஆளுக்கு ஏற்ற மாதிரி, பழகிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி, வேலை செய்கிற இடத்துக்கு ஏற்ற மாதிரி, அல்லது போய் வாழ்கிற தேசத்துக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்க்கையினுடைய முறைமைகள் மாறி போயிருக்கிறதா
மிக ஜாக்கிரதையாக உங்களுடைய வாழ்க்கை முறையை அப்பப்போ நீங்கள் மானிட்டர் பண்ணி பார்க்கணும். நான் சரியாக தான் போய்கிட்டுருக்கிறேனா, நான் போகிற ரூட்டு சரிதானா, வேதத்தின்படி தான் நடக்கிறேனா, கர்த்தருடைய வேதத்தின்படி நடக்கிற உத்தம மார்க்கத்தார் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வசனத்தின்படி நடக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ நம்முடைய தேவனுடைய வசனத்தின் நிமித்தமாக வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? அவருடைய வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதுனால் தானே. அநேக வார்த்தைகள், ஆண்டவருடைய வார்த்தைகள், ஆண்டவருடைய பிரமாணத்தை குறித்து அநேக வசனங்கள் இருக்கிறது. அதன்படி நம்ம நடக்கிறோமா என்கிறது மிக முக்கியமான ஒரு காரியம். தேவனுடைய பிள்ளைகளை சாட்சியை காத்துக்கொள்வோம். இன்றைக்குடைய செய்தியினுடைய சுருக்கமே நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கிறது, பிறருக்கு முன்பாக நாம் வாழுகிற வாழ்க்கை, அதாவது நாம் தேவபக்தியாக இருக்கிறது நிமித்தமாக, அதாவது தானியேலிடத்தில் அவனுடைய பக்தி மார்க்கத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியத்தை தவிர வேறு எதையும் குற்றப்படுத்த முடியலைன்னு சொல்லி வசனம் இருக்குது. அவன் ஆண்டவருக்கு மேலே பக்தியாக இருக்கிறதுனால அதைத்தான் குறையாக சொல்ல முடியுமே தவிர மற்றபடி அவனுடைய வாழ்க்கையில் அவனுடைய ஒழுக்க நெறிகளில் எந்த தவறும் கண்டுபிடிக்கப்பட முடியவில்லை என்று சாட்சி சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நம்ம வாழும்போது நிச்சயமாய் ஆண்டவர், நம்மை பார்க்கிறவர்கள் அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அது ஏதுவாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்லுவேன், வார்த்தைகளை சொல்லி அநேகர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறது உண்டு. ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை பார்த்து ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறவர்கள் உள்ளுக்குள்ளே தீர்மானிப்பார்கள், ஒரு காலகட்டம் வரும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். அப்போது ஒரு சம்பவத்தை நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். எகிப்து தேசம் ஒரு இஸ்லாமிய தேசமாக இருக்கிறது. அதிகபட்ச நபர்கள் 75% இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க. அப்படி ஒரு தேசத்தில் ஒரு முறை ஒரு பெரிய ஒரு பணக்காரர் அவருடைய வாட்ச் ஒன்று காணாமல் போயிடுச்சு. அந்த வாட்ச் காணாமல் போனதுக்கு அவர் ரொம்ப ஆசையாக வாங்கின வாட்ச் அது. அதாவது கிட்டத்தட்ட 4.5 லட்ச ரூபா மதிப்புள்ள வாட்ச். அது திடீர்னு காணாமல் போயிடுச்சு. அப்போ அவருடைய வீட்டுக்குள்ளே எங்கெங்கெல்லாமோ தேடுறார். ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட்டில் அவர் வசிக்கிறார். அப்போது எங்கெங்கெல்லாமோ தேடுறாரு, அந்த வாட்சை காணும். தேடி 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 கண்டுபிடிக்க முடியாமல் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டார். ஏன்னா பார்த்து அவருக்காக அது வாங்கினது விலை அதிகமான வாட்ச்சு. அப்போ அதை நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடணும்னு எல்லா பகுதியிலும் தேடி பார்த்தாரு. அவர் கிடைக்கல. சில நாட்கள் ஆனது. அந்த சில நாட்கள் கழித்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நாள் திடீர்னு கதவு தட்டப்படுகிறது. அப்படி கதவு தட்டப்படும் பொழுது இவர் கதவை திறக்கிறார். கதவை திறந்து பார்க்கும் பொழுது ஒரு குப்பை பொறுக்கிற ஒரு ஆள் அங்கே நிற்கிறார். குப்பை பொறுக்கிற ஒரு ஆள் நிற்கிறோன்னு பார்த்த உடனே அந்த ஆளை பார்த்தா ரொம்ப அழுக்காக இருக்கிறாரு. கேவலமாக பார்க்குறதுக்கு பார்த்துட்டு, என்னையா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு மிரட்டி கேட்குறார். கேட்கும்போது, சார் உங்கள் வீட்டில் ஏதாவது பொருள் காணாமல் போச்சா அப்படின்னு கேட்குறாரு. இவரே அதை மறந்துட்டார். என்ன கேட்குறான், இவன் எதுக்கு இங்கே இதை கேட்குறான் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் திகைக்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், ஐயா நான் குப்பையில் நான் ஒரு பொருளை கண்டுபிடிச்சி எடுத்தேன். ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்தில் தான் அது கிடந்தது. ஆனால் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லாருடைய வீட்லேயும் நான் கேட்டேன், உங்கள் வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சான்னு கேட்டேன். யாருமே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. உங்கள் வீட்டில் ஏதாவது காணாமல் போச்சா அப்படின்னு கேட்கும்போது அவர் அப்படியே யோசிச்சு பார்க்குறாரு. ஆமாம், என்னுடைய வாட்சி காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அடையாளத்தை சொன்ன உடனே அவர் இந்த வாட்சி எடுத்து காட்டி, இது உங்களுடைய வாட்சி தானா அப்படின்னு கேட்குறார். அப்படி கேட்ட உடனே இவனுக்கு ஷாக் ஆகி போச்சு. இந்த வாட்சை ஒரு குப்பை பொறுக்கிறவன் இவ்வளோ காஸ்ட்லியான வாட்சை கொண்டு நம்மக்கிட்ட கொடுக்குறானே அப்படின்னு சொல்லிவிட்டு, அப்போது அந்த வாட்சை வாங்கிட்டு, ஆமாப்பா இது என்னுடைய வாட்சி தான், இதோடைய விலை 4.5 லட்ச ரூபா மதிப்புள்ள வாட்ச் இது, ஏன் இதை நீ வச்சுக்கணும்னு ஆசைப்படாமல் எதுக்காக என்கிட்ட கொண்டு கொடுத்த அப்படின்னு இவர் ஆச்சரியமாக கேட்டார். அப்போ அவர் சொன்னார்யா, ஐயா நான் ஒரு கிறிஸ்தவன், நான் ஆண்டவர் இயேசுவை வைராக்கியமாய் பின்பற்றுகிற ஒரு கிறிஸ்தவன், நான் குப்பை பொறுக்கி தான் நான் வாழ்கிறேன். ஆனால் ஆண்டவருடைய வசனத்தை கை கொள்கிற நான் பிறனுடைய பொருளை நான் எப்படி இச்சித்து எடுக்க முடியும்? ஆண்டவர் எப்படி என்னை ஆசீர்வதிப்பார்? அதனால் ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் பயப்படுகிறேன். அதனால் எனக்கு பிறருடைய பொருளை நான் இச்சிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனக்கு சொந்தமானது தான் நான் அனுபவிக்கணுமே தவிர பிறருடைய பொருளை நான் அனுபவிக்கக்கூடாதுன்னு ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அதனால் நான் சத்தியத்துக்கு பயப்படுறதுனால உங்கள் பொருள் எனக்கு தேவையில்லையா, இது உங்களுடைய பொருளானால் நீங்கள் அதை வைத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு பயங்கர ஷாக்காக போயிடுச்சான். அப்போது அவர் சொன்னாராம், அப்பா நான் இது வரைக்கும் இப்படி நான் பார்த்தது இல்லை, உன்னுடைய வாழ்க்கை தரம் ரொம்ப எளிமையாக இருக்கிறது, ஆனாலும் ஒரு 4.5 லட்ச ரூபா பொருளை நீ கொண்டு விற்றா கூட 2 லட்ச ரூபாய்க்கு சாதாரணமாக விற்கலாம், நீ அதை வச்சு நான் இனி ஒரு வசதியாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதெல்லாம் வேண்டான்னு சொல்லிவிட்டு ஆண்டவருக்கு பயந்து வாழ்கிறேன்னு சொல்கிறியப்பா, நீ சொல்கிற அந்த ஆண்டவரை நானும் பின்பற்றணும், நான் என்ன செய்யணும்னு கேட்டாராம். அதை கேட்ட உடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம்.
எப்படி ஒரு ஆத்மாவை நம்ம ஆதாயப்படுத்தி கொண்டோம்னு சொல்லி ஒரு சந்தோஷத்தில் அதுக்கப்புறம் அவனுக்கு ஆண்டவரை பற்றி அவருக்கு சொல்ல ஆரம்பித்த பிறகு அந்த மனுஷன், அவருடைய பேர் பரகத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் அதுக்கப்புறம் போய் அந்த ஏரியாவில் பார்த்தா அந்த எகிப்தில் கெய்ரோ என்கிறதான பகுதியில் இருக்கக்கூடிய அந்த அவங்க இருந்த பகுதிக்கு பேரே குப்பைகளின் நகரம் என்று பேராம். அதாவது எப்படின்னா அங்கே இருக்கிற சிட்டியில் உள்ள எல்லா குப்பைகளையும் கொண்டு வந்து அங்கே தான் கொட்டுவாங்களாம். அந்த குப்பைகளின் நகரத்தில் அந்த குப்பை பொறுக்கியே வாழக்கூடியதான மக்கள் அங்கே லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. அப்போ இந்த மனுஷன் இந்த பரகத் என்கிற இந்த மனுஷன் அதுக்கு பிறகு இவருக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி இவரையும் கர்த்தருக்குள்ளே வழி நடத்தி கொண்டிருக்கும் போதே இவரோடு கூட சேர்ந்து அந்த குப்பை பொறுக்கிற மனுஷர்களோடு கூட பழக ஆரம்பித்து இவருடைய ஒழுக்கமான வாழ்க்கையை பார்த்து ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு ஆண்டவருக்குள்ளே வந்தார்களாம். வந்ததுக்கு பிறகு பெரிய திரள் கூட்டமாக சின்ன கூட்டமாக கூடி ஆராதித்த அந்த சபையார் அதுக்கு பிறகு அப்படியே நாளடைவில் பெருகி அது அந்த அந்த ஒரு பெரிய மலை குகையே விலைக்கு வாங்கி அந்த மலை குகைக்குள்ளாக ஒரு பெரிய சர்ச்சை கட்டிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க. இதுக்குள்ளே கிட்டத்தட்ட 30,000 பேர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகள்லையும் 30,000 பேர் கூடி ஆராதிக்கிறார்கள். இன்றைக்கி அப்படி குப்பை பொறுக்கிறவர்களுடைய வாழ்வாதாரமும் நல்லா உயர்த்தப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த 30,000 பேரும் ரட்சிக்கப்பட்டதுக்கு ஒரே காரணம் இந்த ஒரு மனுஷனுடைய சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை. அந்த சாட்சியுள்ள வாழ்க்கை நிமித்தமாக அநேகர் ஆண்டவருடைய வார்த்தையினாலே தொடப்பட்டு இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு ஒரு பெரிய திருச்சபைக்கு அவர் போதகராக அவர் சைமன் என்கிற பேர் மாற்றப்பட்டு அவர் அதுக்கு போதகராக இருந்து அவர் வழி நடத்தி இருக்கிறார். அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளே, இது இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஒரு குப்பை பொறுக்கிற ஒரு மனுஷனால் உண்டாக்க முடியுமானால் நமக்கு தேவன் அதை விட நல்ல அந்தஸ்தில் தான் வைத்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். அன்றைக்கி ஒரு அனாதையை போல அந்த பாபிலோன் தேசத்துக்குள்ளே போனதான தானியேல், அதற்கு பிறகு அவனுக்கு மேலே ஒரு அந்தஸ்து இல்லைங்கிற அளவுக்கு கர்த்தர் அவனை அந்த தேசத்தில் உயர்த்தி வைத்தார். யோசேப்பை உயர்த்தி வைத்தார். அதுக்கெல்லாம் ஒரே காரணம் கர்த்தருக்குள்ளே அவருடைய வசனத்துக்காக உண்மையாய் வைராக்கியமாய் நின்றது நிமித்தமாய். தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் தரியனுடைய ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாக இருந்ததுக்கு ஒரே காரியம் அவனுடைய சாட்சியுள்ள வாழ்க்கை. இன்றைக்கி ஒரு தீர்மானம் பண்ணுவோம், கர்த்தருடைய வசனத்தின்படி நம்ம நடந்து கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழுவோம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்க போகிற கொஞ்ச காலங்கள், அந்த கொஞ்ச காலமும் கர்த்தருக்கு மகிமையான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்தி வாழுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பிதாவே, எங்கள் தேவாதி தேவனே, எங்கள் மகிமையின் ராஜாவே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எங்களை தாயின் கருவிலே எங்களை தெரிந்து கொண்ட தேவாதி தேவனே, எங்களை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் உண்டு. தானியேலை தெரிந்து கொண்டதற்கு ஒரு நோக்கம் எப்படி இருந்ததோ அதுபோல் எங்கள் ஒவ்வொருவரையும், தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் நீர் தெரிந்து கொண்ட நோக்கம் உண்டு. எங்கள் வாழ்க்கையில் சாட்சியை கெடுக்கக்கூடிய வார்த்தைகளோ எங்கள் வாழ்க்கையோ ஆண்டவரே எங்களுடைய நடக்கைகளோ அநேகரை ஆண்டவரை இடறி போக பண்ணாதபடிக்கு கர்த்தாவே, தேவனுக்கு முன்பாக உத்தமமான ஒரு வாழ்க்கை வாழ தேவனாகிய கர்த்தர் எங்களை பண்படுத்தி பக்குவப்படுத்தி சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி அல்லேலூயா ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிற அநேகர் கர்த்தரிடத்தில் மனம் திரும்பத்தக்கதாக அப்படிப்பட்ட ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தாரும் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உலகத்தில் அனுபவிப்பதற்கு ஆண்டவரே எத்தனையோ காரியங்கள் ஆண்டவரை எளிதாய் கிடைக்கக்கூடியதாக இருந்தாலும் ஆண்டவரே, தானியேல் எப்படி கர்த்தருக்குள்ளாக அவன் ஒரு தீர்மானம் பண்ணினானோ, ராஜாவின் போஜனத்தினால் தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளக்கூடாது என்று எப்படி தீர்மானித்தானோ அதுபோல ஆண்டவரே, இந்த உலகத்தின் காரியங்களினாலே எங்களை தீட்டுப்படுத்தி கொள்ளாதபடி நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே இந்த உலகத்திலே வாழ ஆண்டவரே, ஒரு பெரிய கோடீஸ்வரர்களாகவோ வசதி படைத்தவர்களாகவோ வாழுகிறதை நாங்கள் பாக்கியமாய் எண்ணாதபடி ஆண்டவரே, நீர் எங்களை எந்த நிலைக்கு கொண்டு போனாலும் நாங்கள் ஆண்டவர் இயேசுவினுடைய பிள்ளைகள் என்கிறதற்குரிய அடையாளத்தோடு நாங்கள் வாழ சாட்சியை காத்துக்கொள்ள எங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் பலன் தந்து நடத்துங்க. இந்த வார்த்தைகளை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உடைய வசனத்தின் நிமித்தமாய் வைராக்கியமும் உண்மையும் உள்ள பிள்ளைகளாய் ஜீவிக்க தேவன் அனுக்கிரகம் பண்ணுங்க. இந்த காலை ஜெபத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அவருடைய குடும்பங்களையும் தேவனாகிய கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவருடைய சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்துக்கு தேவையான ஏகபர நன்மைகளை தந்து தேவன் ஒரு குறைவில்லாமல் பிள்ளைகளை நடத்தும்படி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகள் எல்லாம் பாதுகாக்கப்பட, உடைய பிள்ளைகளுடைய போக்குவரத்துகள் ஆசீர்வதிக்கப்பட, கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட தேவன் அனுக்கிரகம் பண்ணுவீராக.
செய்வீராக. உம்முடைய ஊழியக்காரனாகிய அடிமை இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ஜனத்தாரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். நன்மையும் கிருபையும் தொடரட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். God bless you.